வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் இந்த கந்தன் நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். உனக்கான தேவைகளை எல்லாமும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன் கந்தன் இன்று உன் முன்னால் பேசிவிட உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே. உன்னோடு நிற்கும் உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை எல்லாமும் உனக்கு நிரந்தரமாக கொண்டு வந்து சேர்க்கும் பொருட்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் இருப்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு புரிதலை நிறைவாக தர வேண்டும். நான் இருப்பது எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ சரியானதொரு முயற்சியை நிறைவாக எடுக்க வேண்டும். உனக்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ எந்த நேரத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. இந்த வாழ்க்கை இதை தாண்டி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்தது எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். கந்தன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து வரட்டும். இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கான காரணம் முழுக்க முழுக்க நீ பெறக்கூடிய வெற்றியினுடைய அம்சமானது. உன்னுடைய வெற்றியை நான் உன் வசமாக்கி தந்துவிடத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடமே கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னை மீட்டு கொண்டு வந்து விட்டால் அது போதும். உன்னை நீ யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் அது போதும். இனிமேல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். எதை பற்றியுமே என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். நான் இருப்பது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது, நான் இருப்பது உனக்கு மகிழ்ச்சியை தரும் பொழுது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். சரியான விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கந்தன் சொல்ல சொல்ல இனி உன் வாழ்க்கையில் என்றுமே நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு நடக்கும். நீ கலங்கியது இனிமேல் உனக்கானது அல்ல. நீ விரும்பியது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறவில்லை. ஆனால் எது நிரந்தரமோ அது உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. எது உன்னுடைய தேவைகளை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நின்று என்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த போகிறதோ அது உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்த போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்து பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எது சரியோ அதை நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன். கொடுக்கவில்லை என்றவுடன் வருத்தம் கொள்வதை நிறுத்திவிடு. நடக்கவில்லை என்றவுடன் வேதனைப்படுவதை நிறுத்திவிடு. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் ஒரு தேவையோடு தான் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். கந்தன் சொல்லும் பொழுது இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் நீ சந்தித்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? சரி எது
தவறு எது என்று எடுத்துச் சொல்ல உனக்கு யாரும் இல்லாத காரணத்தினால் நீ சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ மீட்டெடுக்க வேண்டும். அது இந்த கந்தனின் ஆசை. இந்த கந்தனினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருப்பது உனக்கு நல்லதொரு மாற்றத்தை இனிமேலாவது கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை இனி நடத்தப் போவதை நீ உறுதியோடு புரிந்து கொள். எந்த நேரத்தையும் எண்ணி வருந்தாமல், எந்த சூழ்நிலைகளையும் எண்ணி கலங்காமல் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை முழுமையிலும் வேதனை சோதனை என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் இனி இந்த வாழ்க்கை தரக்கூடிய அதிசயங்களை காண நீ தயாராகிவிடு. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகிவிடு. முடியாதது கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதனை உணர்ந்து கொள். நீ நினைக்காதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. இனி எல்லாமுமாக இந்த கந்தன் நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் என் பிள்ளை என்ன நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும். வெள்ளிக்கிழமையின் விடியலிலோ இரவிலோ இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதையும் நம்பி நாம் இங்கு எதையும் தேடி வருந்திவிட வேண்டாம். இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் முருகன் உன்னை தொடரக்கூடிய இந்த காலங்கள் இனி எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தி நிற்க வேண்டாம். கந்தன் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை சொல்லுமிடம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பது எல்லாமும் இனி உனக்கு நன்மைகளை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பன் நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை சூழ்ந்து நிற்கும் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் கலங்கி விடாமல் வெற்றியின் பாதையில் என் பிள்ளை அடியெடுத்து வை. நான் உனக்கு சொல்லித்தர நினைப்பது எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்க நினைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் எந்த இடத்திலும் உனக்குள் எந்த மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாதபடிக்கு இந்த மனிதர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதுதான் உண்மை. நான் வருகின்ற காலம் முழுக்க முழுக்க உனக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும். கந்தனின் நாமத்தை சொல்லும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை இனிமேல் கொடுக்கும். கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மன நிம்மதியும் தானாகவே பிறக்கும். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது போல இனி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கைப்படுத்த வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு துணை இருக்கும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு என்றுமே நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாமும் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். கந்தன் சொன்ன வார்த்தைகள் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் மனதில் நின்று கொண்டே இருக்குமானால், நீ உறங்கும் பொழுதும் உன் கனவில் இந்த கந்தனின் வார்த்தைகள் கேட்குமானால்,
இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மையே என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.